கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து ஆமேன். ஒரு சபையின் உயர்ந்த உபதேசம், ஆழமான போதனைகள் அநேகரை கிறிஸ்தவ நல்வாழ்விற்கு நற்பண்புகளோடு வாழ வழி நடத்தப்படுகிறார்கள். அநேகர் அன்பிலே, தாழ்மையிலே, தயவிலே, உண்மையிலே, விசுவாசத்திலே ஒரு கபடமற்ற நல்ல உயர் எண்ணங்களோடு வாழ கிறிஸ்தவ அநேக சபைகள் போதிக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நல்ல நல்ல உயர்ந்த எண்ணங்களை விட்டுவிட்டு எங்களது சபை மட்டுமே உயர்ந்த சபை, எங்களது போதகர் மட்டுமே உயர்ந்த போதகர், எங்களது சபையின் போதனைகள், கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள் மட்டுமே மிக உயர்ந்தது, மற்ற சபை கோட்பாடுகள் ஒன்றுமே இல்லை என்றும், போலித்தனமான ஊழியங்கள் என்றும் மற்ற சபை விசுவாசிகளோடு இவர்கள் கலக்கவும் மாட்டார்கள். மற்ற சபை விசுவாசிகளை தரம் தாழ்த்தியும் பேசுபவர்கள் இவர்கள். இது போன்ற நபர்கள் சாரம் இழந்து காணப்படும் உப்பை போன்றவர்கள் இவர்கள். தங்கள் சபை போதகரையும் தங்கள் சபையையும் ஒரு விக்கிரகங்களாகவே கருதுகிறார்கள். உபதேசங்களை குறித்ததான வெறி இவர்களிடம், தங்கள் சபையை குறித்ததான பெருமை, தேவனை கனப்படுத்த வேண்டியதான இடத்தில் சபை போதகரையும் தங்களது சபையையும் மேன்மையாக வைத்திருக்கிறார்கள் இவர்கள். மற்ற சபையினரோடு இவர்கள் ஐக்கியப்படவே மாட்டார்கள். இங்கே தேவனை கனப்படுத்தாமல் தங்கள் சபையின் போதனைகளையும் அந்த சபை ஊழியரையும் கனப்படுத்துவார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீக நற்சுபாவங்களில் வளராமல் பழைய தீய சுபாவங்களில் அவர்கள் இருதயம் நன்கு செழித்தோங்கி மரமாக காணப்படுகிறார்கள் இவர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் தேவனுடைய உபதேசங்களை நாம் அவற்றை மட்டும் பின்பற்றுவோமாக. ஆமென். God bless you.